ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு எக் ரெசிபி தான் எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக் கறி. இது செய்கிறது ரொம்ப சுலபம், அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த முட்டை கறி பண்ணுறதுக்காக நாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் 4-5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக பட்டை வந்து நான் கொஞ்சம் தூளாக கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, 2 அன்னாசி பூ, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையுமா சேர்த்து லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். மசாலா வந்து நல்லா வதங்கின பிறகு நாம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா தூளாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக ஒரு கிளறிக்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே நாம் ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் நீலவாட்டில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு என்னோடய பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஓரளவு வெங்காயத்தை வதக்கின பிறகு நாம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது அதையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நாம் ஒரு 4 மீடியம் சைஸு தக்காளியை வந்து நான் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தக்காளியும் கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 4 மீடியம் சைஸு நல்ல நாட்டு தக்காளியை பார்த்து எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து நல்லா சின்னதாக நறுக்கி அதையும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளியும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு எண்ணெய் விட்டு வெளியே வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பிறகு 1 கப்பு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து கிரேவி வந்து நல்லா கட்டியாயிட்ட மாதிரி இருந்தது, அதனால் திக்கான மாதிரி இருந்தது, அதனால் நான் 1 கப்புக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். ஸோ இப்போ தண்ணி சேர்த்த பிறகும் நாம் அது வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நாம் ஒரு 5லேருந்து ஒரு 6 முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் கிளறணுன்னு அவசியம் கிடையாது, அப்படியே விட்டுடுங்க. அதே மாதிரி நீங்கள் முட்டையை வந்து ஊற்றும்போது நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் ஆக்கிட்டு அப்புறமா முட்டையை ஊற்றுங்க. நார்மலில் முட்டை குழம்புக்கு வந்து கொதிக்கும்போது முட்டையை உடச்சி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இதில் பண்ண வேண்டாம். இப்போ இந்த முட்டைங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து மூடி போட்டு வேக விட போகிறோம். அதே மாதிரி வேக விடுறது வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வேக விட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 6லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும் உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல முட்டையை வேக விடுங்க. இப்போ வந்து ஒரு 8 நிமிஷம் கழித்து நான் ஒரு ஃபோர்க்லேயோ இல்லை ஸ்பூன்லேயோ வந்து லைட்டாக முட்டையை வந்து உடையுதான்னு சொல்லிட்டு பாருங்கள், சாஃப்டாக இருக்கான்னு. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, கரெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ நல்லா குக் ஆன பிறகு நம்ம கொத்தமல்லியை தூவி இதை இறக்கிட வேண்டியது தான். ஸோ நான் கொத்தமல்லி தூவின உடனே அடுப்பை வந்து அணைச்சிட்டேன். நான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுது. இதை வந்து நான் இப்போ சர்வ் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகாக ஒரு முட்டை கேக்கு மாதிரி அழகாக எடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே முட்டை கேக்கு மாதிரி அழகாக வரும். ஸோ இங்கே இப்போ பாருங்கள் தனித்தனியாக முட்டை அழகாக குக்காக இருக்குது. ஸோ இது அப்படியே லைட்டாக வச்சு கட் பண்ணுற மாதிரி வருது பாருங்கள், அதுதான் நான் சொன்ன கேக் மாதிரி அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து ஈஸியாக சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள்.
இது வந்து நான் இப்போ குஸ்கா கூட நான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் இதை பண்ணினோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப காரசாரமாகவும் நல்லா கொஞ்சம் புளிப்பாகவும் நல்லா இருந்தது. நீங்களும் இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.